வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோங்க. கேசரி பண்ண போகிறோம். ஒரு பேன் வச்சுக்கோங்க, 3 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க. நெய்யில் கொஞ்சம் முந்திரி வறுத்துக்கலாங்க. முந்திரி வறுத்துருச்சு, கொஞ்சம் பொன்னிறமாக வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம திராட்சை சேர்த்துக்கலாங்க, உலர் திராட்சை. அதையும் நல்லா நெய்யில் வறுத்துக்கோங்க. கொஞ்சம் பலூன் போல் உப்பி வரட்டும். இந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாங்க. வேறு ஒரு பவுலில் நெய் இல்லாமல் எடுத்து மாற்றிக்கோங்க. இப்போது நம்ம இந்த நெய்யிலேயே நம்ம ரவையை வறுத்துக்க போகிறோங்க. நான் வந்து 1 கப் அளவு ரவை சேர்த்துருக்கேங்க. அடுப்பை ரொம்ப குறைச்சி வச்சுக்கோங்க. அந்த நெய்யில் ரவை வந்து நல்லா வறுத்து விட்டுருங்க. தீயாமல் நல்ல மணம் வர வரையிலும் நல்லா வறுத்து விட்டுருங்க. அவ்வளோதான், வறுத்தாச்சு. வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. அந்த பேனில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 1 கப்பு ரவைக்கு 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி ஓரளவு சூடாயிருச்சு. இப்போ வந்து நம்ம கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். தண்ணியிலேயே கலர் பவுடரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் வந்துட்டு எல்லா பக்கமும் கலர் வந்து கலந்து வருங்க. அவ்வளோதான், கலந்தாச்சு. இப்போது நம்ம வந்துட்டு ரவை வறுத்தோம் இல்லைங்களா, அதை வந்து இப்போ உள்ளே வந்து சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, கட்டி இல்லாமல். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, உள்ளே சேர்த்தாச்சு. ரவை வேகிறதுக்கும் அந்த தண்ணி வத்துறதுக்கும் சரியாக இருக்குங்க. நல்லா வெந்துருச்சுங்க. இந்த டைம் வந்துட்டு நம்ம 2 ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நெய்யிலேயே நம்ம கேசரி பண்ணோம் அப்படின்னா சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்குங்க. அதனால தான் நம்ம நெய் சேர்த்துக்கிறோம். நெய் சேர்த்திங்க அப்படின்னா கேசரி சாப்பிடல அந்த திகட்டுறது வந்துட்டு குறைவாக இருக்குங்க. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப்பு ரவைக்கு 1.5 கப் அளவு சர்க்கரைங்க. ஆனால் நான் 1.25 கப்பு தான் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் சேர்த்துறது கம்மி பண்ணுறது பார்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்தோடனே கொஞ்சம் கேசரி இலக்கமாகுங்க. அது வந்துட்டு கலர அந்த பாகு இஞ்ச சரியாக போயிடுங்க. கேசரி நமக்கு நல்ல உதிரி உதிரியாக வருங்க. கட்டி வராமல் நல்ல கலருங்க. சர்க்கரை கரைய கொஞ்சம் கேசரி இலக்கமாகுது பாருங்கள். இந்த டைமில் கட்டியெல்லாம் இருந்ததுன்னா ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் நல்லா உடச்சி விட்டுறலாங்க. அவ்வளோதான், நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்தோம் இல்லைங்களா, அதே போல் சேர்த்துக்கலாம். இப்போ மேலால் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கலரி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. நமக்கு பாருங்கள் கொஞ்சம் லூஸாக இருந்தது இல்லைங்களா, இப்போ பாருங்கள் நல்ல இஞ்சி வந்திருக்கு நமக்கு. இந்த டைமில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் வந்து நமக்கு நல்லா எடுத்து கொடுக்குங்க. எந்த ஒரு ஸ்வீட் பண்ணாலும் நீங்கள் அதில் உப்பு சேர்த்துக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்குங்க. ஏலக்காய் பவுடர் சேர்த்தாச்சு. டூட்டி ஃப்ரூட்டி நான் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி விட்டுறலாங்க. கொஞ்சம் பாதாம் பிஸ்தாவும் நான் உடச்சி போட்டிருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, பேனில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. நமக்கு கேசரி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் ஸ்வீட் வேணால் இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். இதை நம்ம இப்போ வந்து நெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. நெய் விட்டு இப்போ கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, வேறு ஒரு பவுலில் மாற்றியாச்சு. கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.